இந்த 3 புரதம் தான் நம்மளுடைய சதைகளில் 20%. எடை அளவிலும் சரி, கொள்ளளவிலும் சரி, நம்ம மனிதனின் சதைகளில் இந்த 3 புரதம் 20% அடங்கும். அப்போ இந்த புரதம் அதிகமாக உள்ள மிருக புரதம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் உழைப்பு இருந்தால், நல்ல உடல் உழைப்பு இயற்கையாகவே இருந்தாலும் சரி, உங்கள் பணி காரணமாக இருந்தாலும் சரி, செயற்கையாக நீங்க ஒரு உடற்பயிற்சி போய் செய்தீங்கனாலும் சரி, இது இந்த அனிமல் புரதம், எஸ்பெஷலி இந்த 3 புரதம் கட்டாயமாக உங்களுக்கு சதைகளுக்கு ஒரு கொள்ளளவும் ஒரு வடிவமும் கொடுக்கும். இந்த கொள்ளளவும் வடிவமும் ஏன் சொல்றோம்னா, அதனால்தான் சின்ன வயசு பசங்க இப்ப வளர்த்தி பருவத்துல பியூபர்ட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, பருவம் அடைவதற்கு முன்னால் 15-15.5 வயதுங்க பெண்களுக்கு. அது ரொம்ப சீக்கிரமா வருது. ஆனா 15-15.5 வயதிற்குள் பெண்களுக்கும் 18-18 வயதிற்குள் ஆண்களுக்கும் அவர்களுடைய வளர்த்தி முடிந்துவிடும். இந்த வளர்த்தி பருவத்துல இந்த மாதிரி மிருக புரதம், அது பாலா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், இல்லைன்னா பன்னீரா இருக்கலாம், இது எல்லாமே அருமையான வளர்த்திக்கு ஈடு கொடுக்கும். அவங்க எலும்பு வளரும்போது அவங்க சதைகளும் வேகமா வளரும். ஏன்னா இந்த புரதங்கள் எல்லாமே இந்த பன்னீர்ல ரொம்ப அதிகம். பிளஸ் பாமிட்டிக் ஆசிட்னு சொல்ற ஒரு பெரும் கொழுப்பும் இருக்கு. அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். புரதத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த பன்னீர் புரதம் என்பது இதுவே. சோ